ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி வந்த ப்ரௌனி ஆர்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 1.5 kg ப்ரௌனி ஆர்டரும் 1 kg டீ கேக் ஆர்டரும் இருந்தது. இதில் 2 கஸ்டமர் 1/2 கிலோ ட்ரிபிள் சாக்லேட் கேட்டிருந்தாங்க அண்ட் ஒரு கஸ்டமர் 1/4 கிலோ மைதா ப்ரௌனி கிளாசிக்கல் கேட்டிருந்தாங்க. இந்த 3 கஸ்டமரும் மைதாவில் கேட்டிருந்தனால இவங்க எல்லாத்துக்கும் ஒரே பேட்டரை ரெடி பண்ணிவிட்டு ஒரே டின்னில் வந்து பேட்டரை போர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1 kgக்கு மட்டும் ட்ரிபிள் சாக்லேட் வந்து மேலே டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் வந்து எம்டியாக விட்டுட்டேன். ஸோ 1/4 kg மைதா ப்ரௌனி அதில் கிடச்சிரும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கொஞ்சம் சேவ் ஆகும். நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இன்னொரு கஸ்டமர் வந்து 1/4 கிலோ நட்ஸ் லோடட் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பேட்டர் வந்து செப்பரேட்டாக ரெடி பண்ணி செப்பரேட்டான டின்னில் வந்து போர் பண்ணி பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா அவங்க கேட்டது வந்து 1/4 கிலோ ராகி ப்ரௌனி. அடுத்து 1 kg டீ கேக் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. சேம் கஸ்டமர் 1/2 kg டீ கேக் கேட்டிருந்தாங்க அண்ட் இன்னும் 2 கஸ்டமர்ஸ் 1/4 kg டீ கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க.